ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன தான் விஜய் மல்லி ஸ்டோரியில் நம்ம வெண்பா குட்டியை தேடி ஒரு பக்கம் விஜய், மறுபக்கம் தீபன், தீபிகா, போலீஸ் அண்ட் இப்படி எத்தனையோ பேர் நம்ம வெண்பா குட்டியை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தாலுமே கடைசியில் நம்ம வெண்பா குட்டியை கண்டுபிடிக்கிறது என்னவோ நம்ம மல்லியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா நம்ம மல்லிக்கு நம்ம வெண்பா மேலே இருக்க பாசத்தை விட யாருக்குமே பாசம் கிடையாது. அப்படி தான் இப்போ சீரியலுமே ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மல்லியுமே நாகு உதவி மூலயமா இப்போ அந்த ஆட்டோ டிரைவர் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அந்த லேடியுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி குழந்தை கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டிருக்க எல்லாரையும் எனக்கு தெரியும், அதனால் நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இப்போ மல்லியையும் நாகும் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா ஆள் பார்க்குறதுக்கு ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்க நல்லவங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இவங்க நம்ப வச்சு நம்ம மல்லியும் நாகையும் கூட்டிகிட்டு போயிட்டு நாகு அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம மல்லி கடத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம், சின்ன பதட்டமே இருக்குது. அப்படி கடத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா இப்போ வெண்பா குட்டியுமே ஆந்திராவில் இருக்காங்க அப்படின்றதுனால நம்ம மல்லியுமே அந்த ஆந்திராவுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி வெண்பா மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மீட் பண்ணும்போது தான் நம்ம மல்லி அந்த ரவுடிங்க கிட்டே இருந்தோம், அந்த கலாவதி கிட்டே இருந்தோம் நம்ம வெண்பா குட்டியை தன்னோட உயிரியே பணையம் வச்சு நிறைய ஃபைட்லாம் பண்ணி நம்ம வெண்பா குட்டியை காப்பாற்ற போகிறாங்க. இப்படி தான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம வெண்பா குட்டி ஆந்திராவில் இருக்காங்க, நம்ம மல்லி, விஜய், தீபன், போலீஸ் எல்லாருமே இந்த இடத்துல இருந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால எந்த ஒரு லிங்க், எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது வெண்பா காப்பாற்றுறதுக்கு. ஸோ ஏன் இப்படி நம்ம மல்லி கடத்தி அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சாங்க அப்படின்னா அங்கே நம்ம மல்லி வெண்பா காப்பாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போதைக்கு மல்லிக்குமே பார்த்தீங்கன்னா வாழ்வா சாவா அப்படின்ற போராட்டம் தான். ஸோ தன்னோட வயிற்றுல குழந்தை உருவாகியிருக்கு அப்படின்ற அந்த சந்தோஷம் கூட நம்ம மல்லிக்கு துளி கூட இல்லை. முழுக்க முழுக்க தன்னோட முதல் குழந்தையான வெண்பா எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த அளவுக்கு போராடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த போராட்டம் ஒரு நல்ல முடிவில் போய் முடியணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.